ஜிபே மூலியமா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய கரண்ட் பில் எல்லாமே பே பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இனிமே பே பண்ணாதீங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் தெரியாம இனிமே கரண்ட் பில்லாம் பே பண்ணாதீங்க. என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். யுபிஐ டிரான்சாக்ஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இந்தியாவுல மட்டும் இல்லாம சர்வதேச அளவிலேயுமே இந்த யுபிஐ டிரான்சாக்ஷன்ன்றது ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்கு. ஸோ இந்த யுபிஐ டிரான்சாக்ஷன்ல சின்ன அமௌண்ட்ல இருந்து நீங்க எவ்வளோ அமௌண்ட், அதாவது ஆயிரக்கணக்கிலனாலும் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த யுபிஐ டிரான்சாக்ஷன் வரும்போது இதுல நிறைய ஆப்ஸும் இருக்கு. அதாவது ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி நிறைய ஆப்களும் இருக்கு. அந்த ஆப் மூலியமா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ரீசார்ஜ் எல்லாமே பண்ணிக்கலாம். டிவி ரீசார்ஜ்ல இருந்து மொபைல் ரீசார்ஜ்ல இருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். கூடவே நீங்க கரண்ட் பில் கட்டுறது, தண்ணி பில் கட்டுறது, அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது மூலியமா பே பண்றதுன்னு நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுல அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே டக்கு டக்குன்னு ஒரு நிமிஷத்துல பேமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய கட்டணங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக வீட்டில் இருந்து பே பண்ணிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னா, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சதை தொடர்ந்து இப்போ எல்லா நிறுவனங்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அவங்களுடைய கட்டணங்களை இப்போ சொல்லியிருக்காங்க. அதாவது ஜிபே அப்படின்னு பார்க்கறது இதுல நீங்க கரண்ட் பில்லோ இல்ல தண்ணி பில்லோ இல்ல சிலிண்டர் வாங்குறதுக்கான பில்லாம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலியமா வச்சு பே பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கு குறிப்பிட்ட அளவு கட்டணம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன கட்டணம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 0.05% இருந்து 1% வரலுமே அந்த கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சரி, இது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுக்கு மட்டுமா இல்ல நார்மலா யூபிஐ மூலியமா நம்ம கரண்ட் பில்லோ இல்ல தண்ணி பில்லோ இல்ல சமையல் எரிவாயு இதெல்லாமே நம்ம பே பண்ணும்போது ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்லி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலியமா இந்த பில் பே பண்றவங்களுக்காக மட்டும்தான். நார்மலா நீங்க பேங்கோட யூபிஐ லிங்க் பண்ணியிருக்கீங்க, அது மூலியமா நீங்க டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கெல்லாம் எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஸோ நீங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலியமா பே பண்ணா மட்டும்தான் இந்த 0.05% இருந்து 1% வரலுமே கட்டணங்கள் வசூலிக்கப்படுது அப்படின்னும் ஜிபே தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. இது ஜிபே உடைய அஃபீஷியல் வெப்சைட்லயுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ அமௌண்ட் வரலும் இருக்கும், எப்படி இதை கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க இப்போ கரண்ட் பில் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்க, ஒரு 4000 கட்டுறீங்க அப்படின்னா அதுல இருந்து 1% அளவு வரலுமே அதாவது கட்டணமா வசூலிக்கப்படுவாங்க. ஸோ இந்த கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படின்றத இப்போ புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு ஆப்புமே இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதும் பார்க்கப்படுது. அதே வகையில தான் ஃபோன்பே அப்படின்றதுமே இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தி வந்துட்டு தான் இருக்கு. அந்த ஃபோன்பேவுமே இப்போ இதே மாதிரியான விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலியமா நீங்க பில்லாம் பே பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கும் நாங்கள் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னும் ஃபோன்பே தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போய் பேடிஎம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ₹1 40 வரலுமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே அந்த அடிஷ்னல் ஃபீக்குள்ள எல்லாம் வந்துடும். அடிஷ்னல் ஃபீஸா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிடும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு வாடிக்கையாளரும் ஒருத்தர் தெரிவிச்சிருக்காங்க. என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, கிரெடிட் கார்டு மூலியமா யூஸ் பண்ணி கரண்ட் பில் கட்டும்போது அவருக்கு ₹15 வரலுமே கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கிரெடிட் கார்டு மூலியமா நீங்க பண்ணதுனால இந்த அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த அமௌண்ட்டுக்கு, அதாவது இந்த கட்டணத்துக்கு ஜிஎஸ்டி உட்பட இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க, இந்த அமௌண்ட் கட்டணமா பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியுமே ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இது அஃபிஷியல் வெப்சைட்லயுமே இதுக்கு ஜிஎஸ்டிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபோன்ல மொபைல் ரீசார்ஜ்லாம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லாம தான் இருந்தது. ஆனா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே நம்ம ரீசார்ஜ் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வரலும் அமௌண்ட் கட்டணமா பிடிச்சாங்க. அதாவது ₹1 இருந்து ₹3 வரலுமே நீங்க ஒவ்வொரு ஆப்க்கு தகுந்த மாதிரி அந்த அமௌண்ட் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஜிபேன்னு பார்த்தீங்கன்னா ₹1, ₹2 அந்த மாதிரி இருக்கும். ஃபோன்பே எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ₹1, ₹2 அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் கட்டணம் செலுத்துறதா இருக்கும். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அதிகபட்சமா பார்க்கும்போது அது ₹3 வரலும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இதுக்குமே அவங்க
வந்து கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. கட்டணம் நிறைய கட்டணங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக ஜிஎஸ்டியுமே வந்துட்டு ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திட்டு தான் இருக்கு. ஸோ இதுக்கு மேல நீங்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலியமா நீங்க கரண்ட் பில்லோ, இல்ல வந்து தண்ணி பில்லோ, இல்ல சமையல் எரிவாயு பில்லுலாம் நீங்க வந்து பே பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கு குறிப்பிட்ட பெர்சன்ட் வரலுமே அமௌண்ட் பிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரியாம அந்த கிரெடிட் கார்டுலாம் யூஸ் பண்ணி அமௌண்ட் வந்து கட்டாதீங்க. சப்போஸ் இதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு இந்த அமௌண்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் இது கட்டிக்கிறேன் அப்படின்னாலுமே ஓகே, நீங்க வந்து அது மூலியமா வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்னும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். மத்த ஆப்பும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்றதுமே தெரியுது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த யூபிஐ அப்படின்றது நாளுக்கு நாள் அசுர வேகத்துல வளர்றது தான் அப்படின்றதும் பார்க்கப்படுது. அதாவது இப்போ இந்த 2025 ஸ்டார்ட் ஆகி ஜனவரி முடிஞ்சிருக்கு, பிப்ரவரியில நம்ம இருக்கோம். ஸோ இந்த ஜனவரியில மட்டுமே எவ்வளோ யூபிஐ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா 16.99 பில்லியன் கணக்குல வந்துட்டு டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய மதிப்பு எவ்வளோ அமௌண்ட் வரணும் இது இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 23.48 லட்சம் கோடி ரூபாய் வரலுமே வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷனுக்கான அமௌண்ட் வந்துட்டு இதா இருக்கு. ஸோ இவ்வளோ டிரான்சாக்ஷன், இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் இருக்கு. ஸோ இதுவே முன்னாடி, அதாவது 2024 டிசம்பர் மந்த்துக்கான ஒரு டிரான்சாக்ஷன்லாம் அந்த லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.55% வரலுமே இப்போ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ நாளுக்கு நாள் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால இதுல இருந்து அந்த ஆப்பா இருக்கட்டும், இல்ல அது சார்ந்த கம்பெனிகளா இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து எப்படி லாபம் எடுக்கலாம், எந்தெந்த விஷயங்கள்ல வந்து ஈடுபடலாம், இப்போ நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுனால எந்த விஷயங்கள்ல அவங்க லாபம் ஈட்டலாம் அப்படின்றது மாதிரி தான் இப்போ ஒரு விஷயமா இந்த கட்டணத்தையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாமே எந்த ஒரு ஃபீஸும் கொடுக்காம இருக்கிறதுனால அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதாகவும் தெரிவிச்சு இந்த ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.